Hi friends, welcome to Dare the Impossible of Impozone. இது வரைக்கும் நம்மளோட இம்போசோனில் நான் கற்றுக்கிட்டதுல இருந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு வியூவை எப்படி நான் மொபைல் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய மொபைல் ஆப்புக்கு தேவையான ஒரு சில ஃபீச்சர்ஸை எப்படி நான் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டு எப்படி அதோட ரிசல்ட்டான எண்ட் அவுட்புட் அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு யூஐ ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் வந்துட்ருக்கும் நம்ம இம்போசோனில். பட் இனிமேல் அப்படி இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாகவோ இல்லை ஒரு நாலேஜை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு செஷனாகவோ இருக்க போகுது. ஸோ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம கற்றுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம இம்போசோன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மொபைல் ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 2 பேரை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அவங்க வேறு யாரும் இல்லை, மொபைல் ஆப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இவங்க 2 பேருக்கும் இருக்குது. ஸோ அவங்க யார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளட்டர். ஸோ இந்த ஃப்ளட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மொபைல் ஆப் எல்லாத்தையும் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளட்டர் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளட்டரை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மொபைல் அப்ளிகேஷனில் ஆண்ட்ராய்டு iOS அப்படின்ற 2 பிளாட்ஃபார்முக்கும் நம்ம மொபைல் ஆப் டெவலப் பண்ணலாம். இது போக வெப் அப்ளிகேஷன் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆல்சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளட்டரை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளட்டர் உருவாக்குனது யாருன்னு பார்த்தோன்னா கூகுள் நிறுவனம் தான். 2015 வருஷத்தில் கூகுள் ஃப்ளட்டருக்கு ஸ்கைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ 2015 ஸ்கைன்னு ஃப்ளட்டர் இருக்கும்போது இது எதுக்காக கூகுள் நிறுவனம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்மில் மட்டும் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2017 என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கூகுள் நிறுவனத்துக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த ஸ்கையை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2017 ஸ்கையோட ஃபாஸ்ட்டான ப்ராசஸை பார்த்த ஃப்ளட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2018 அதை ஃப்ளட்டர் 1.0ன்ற வெர்ஷனை வச்சு மொபைல் ஆப் மட்டும் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கூகுள் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2021 ஃப்ளட்டர் 2.0ன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெப் மற்றும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2022 3.0ன்னு சொல்லிட்டு இதோட வெர்ஷனை அப்டேட் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்முக்குமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் அதை அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படி மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதில் ஃப்ளட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கோ, அதே மாதிரி தான் டாட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ டாட்டை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டாட் C++ அண்ட் ஜாவாவை விட ஈஸியான சின்டாக்ஸ் மூலமாக நாம் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பைத்தானை விட இது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது. ஸோ டாட்டை பொறுத்த வரையும் ஊப்ஸ் கான்செப்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டாட்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவும் கூகுள் நிறுவனம் தான். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் டாட்டோட டாக்குமெண்டேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இந்த டாக்குமெண்டேஷனில் ஸோ டாட்டோட பேசிக் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய கோர் லைப்ரரிஸ் என்ன, இந்த லாங்குவேஜில் ஒரு வேரியபிள்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அண்ட் இதில் இருக்கக்கூடிய லூப்பிங் கான்செப்ட் அண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு இப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் பேசிக்ஸ் திங்ஸில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்மளோட இந்த வீடியோஸில் கவர் பண்ண போகிறோம். இதில் டாட் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் எடிட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லி அதை இதில் தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரன் பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் ஆன அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை தான் பேசிக்காக டாட் அண்ட் ஃப்ளட்டரை பற்றி டே 1ஓட இன்ட்ரொடக்ஷன். இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம டாட் அண்ட் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி டாட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் ஃப்ளட்டர் யூஐ பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் ஃப்ளட்டர் அண்ட் டாட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த வெப்சைட்டில் போய்ட்டு டாக்ஸுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்.
ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். ஃப்ளட்டர்னா என்ன, டாட்னா என்ன, இது எப்படி மொபைல் ஆப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மட்டும்தான். ஸோ நம்ம இனி நம்மளோட மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காமல் இம்போசோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.